இந்த பைரவி ஒரு பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சா, அது ஒண்ணும் இல்லாம இப்போ அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்து கார்த்திக் வாங்கி குடுத்துட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் பைரவி என்ன சொல்றாளோ, அதன்படி தான் கார்த்திக் கேட்பான். இல்ல அப்படின்னா, அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு, இந்த ஒரு விஷயத்துல பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சுர்றா. அதுவும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட மட்டும் கார்த்திக்கு அ வரவே கூடாது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட எடுத்துக்கவே கூடாது அப்படின்றதுக்காக, அஞ்சலி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய செஞ்சுட்டு இருக்கா. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஜெயிச்சு இந்த பைரவிய இந்த வீட்ட விட்டு விரட்டுற ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா, அங்க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி சொல்லிட்டு வந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அதுல சைன் போடுவான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி. அப்போ நம்ம கார்த்திக்குக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா ரொம்பவே நல்லது தானே! அதுவும் இல்லாம கார்த்திக்கோட பொண்டாட்டியான அஞ்சலிக்கு அது இன்னும் ரொம்ப நல்லது. ஆனா, அஞ்சலி அந்த ஒரு விஷயத்துல ஏன் அப்படி பண்றா? அதாவது பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட இருந்து பிரிக்கணும். இந்த வீட்ட விட்டும் இந்த சொத்து எல்லாத்தையுமே விட்டு பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அதாவது பைரவி அந்த ப்ராஜெக்ட்ட வாங்கி குடுக்கணும்னு நினைக்கிறது. இந்த அஞ்சலி வாங்கி குடுக்கக்கூடாது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம தடுக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறது. இப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஆப்போசிட்டா நினைக்கிறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட கைக்கு கிடைக்கிறது இல்ல. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பைரவியோட பிளானே இதுதான். பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நம்ப வச்சு, கடைசியில நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறது தான் இவளோட பிளானா இருந்துட்டு இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக்குக்கு பயங்கரமான கோவம். அது மட்டும் இல்லாம பைரவிய இப்போ ரொம்பவே தப்பு தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்லயே நீங்க இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நம்புனதுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா பைரவி வந்துட்டு, "கார்த்திக் நான் சொல்றத கொஞ்சம் கேளு கார்த்திக். இது எல்லாத்தையுமே உனக்காக தான் பண்ணேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்டயே போயிட்டு கேட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இத வந்து உனக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டு பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அஞ்சலி இந்த பைரவிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட மிகப்பெரிய பிளானே இதுதான். ஏன்னா ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி, அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் இருந்துட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் கேட்பாங்க. ஆனா இப்படி பைரவிய வசமா சிக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கார்த்திக் பயங்கர கோவத்தோட இந்த பைரவிய விரட்டிடுறாங்க. ஆனா இத்தன நாளா பைரவி வந்துட்டு நான் அஞ்சலிய ஈஸியா விரட்டிடுவேன். அதுவும் நான் சொல்றத கார்த்திக் கண்டிப்பா கேட்பான். அத தட்டவே மாட்டான் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியே இந்த வீட்ட விட்டு போற நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த பைரவிய விரட்டுறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சொல்றதையும் கேட்கிறாரு. அதே மாரி பைரவி சொல்றதையும் கேட்கிறாங்க. ஆனா இந்த அஞ்சலிக்கு பைரவி இங்க இருந்தா கண்டிப்பா கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து நமக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம அ அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்ச மாரி எல்லாத்தையுமே சாதிச்சு, பைரவி விரட்டிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் மொத்த சொத்தையுமே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டைய போட்டுருவா. அதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நம்ம கார்த்திக் மறுபடியும் அஞ்சலி கிட்ட ஏமாந்து போயிடுவாங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கார்த்திக்க காப்பாத்துவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.